ஏசாயா 52:2 எழுதி இருக்கிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சரி, இப்போ நம்ம உடம்புல என்ன தூசி ஒட்டிக்கிட்டு இருக்கு? நிறையா ஒட்டடை அடித்து வேலைகளை பார்க்குறதா இருந்தால் கட்டாயம் தூசி ஒட்டி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கூறப்படுற தூசி என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்காதபடி அவர்கள் மேலே என்ன தூசி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா, கவலை, பயம், வருத்தம், பாடு, பிரச்சனை, போராட்டம், அவமானம், நிந்தை, இப்படிப்பட்ட தூசிகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் ஒட்டி வருது. இப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, இதையே நினச்சிக்கிட்டு இருக்காத, எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, எல்லாத்தையும் உதறிவிடு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். தேவன் சொன்ன வார்த்தை எங்கே போச்சு? ஏன் நம்ம எது குறித்து கவலைப்படணும்? கவலைப்படுறதுனால ஒரு மனத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமான்னு கேட்குறாரு. இத்தனை காரியமாகிய தூசிகளை உதறிவிட்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார்.